ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திராவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட எப்படியாவது இந்த மீட்டிங்கில் கார்த்தியை காட்டணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தால் அந்த பிளானை சொதப்பிடுது. அதே சமயத்தில் காளியம்மையும் அந்த பாட்டியோட பேத்திங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீ மிதிக்க போகும்போது அந்த மஞ்சள் தண்ணியில் ஒரு விஷயத்த கலந்து வச்சிடுறாங்க. எப்படியாவது இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை டைவர்ட் பண்ற மாதிரி மைதிலிய முத்துவேலும் அப்படியே கடத்திட்டு போயிடுறான். இதை தெரிஞ்ச ஜானகியும் அப்படியே நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் கார்த்தி ஃபாஸ்டா கோவில்ல இருந்து மைதிலியை காப்பாத்துறதுக்கு கிளம்பிடுறாங்க. ஒரு வழியா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்ம கார்த்திக் எல்லாரையும் காப்பாத்துவாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது வெயிட்டராக நம்ம ஃபேக்கான கார்த்தி இளையராஜா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே சந்திராவும் என்ன நீ இங்கே இருக்க, அப்போ நீ ரியலாகவே வெயிட்டர் தானா அப்படின்னு கேட்கவும் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. இது அந்த கார்த்தியாச்சேன்னு யோசிக்கவும் அதை பார்த்த உடனே நம்ம இவங்களை எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சந்தேகப்பட்டு கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்களும் ரொம்ப காமெடியாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சந்திராவும் ஒரு கட்டத்தில் வெறுப்பாயிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி நீ அந்த கிழவியோட பேரன் தானேன்னு கேட்கவும் அதுக்கு அவங்களும் ஆமாம் நான் கிழவியோட பேரன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு சந்திராவும் நீ இந்த மாதிரிலாம் நடிக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்கவும் அவங்களும் 2-3 வருஷமாக நான் இந்த ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், வேணும்னா இந்த மேனேஜரை கேளுங்கன்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்கள கூப்பிட்டு கேட்க வைக்கிறாங்க. அவங்களும் ஆமாம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான், 2-3 வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லவும் சந்திராவும் என்னடா இது, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அக்கா நம்ப போகிறது இல்லை போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் அந்த கார்த்தி மீட்டிங்கில் எல்லாரும் அவனை பற்றி தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆள் இந்த ஆளாக இருக்க முடியாது, நீ இதை பற்றியெல்லாம் யோசிச்சு இருக்காத அப்படின்னு சொல்லி சமாளித்து விடுறாங்க. இதை கேட்ட சந்திராவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும் அந்த டிரைவர் பையன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கா அக்கா. எப்படி தான் அவன் ராஜா சேதுபதியோட பேரங்கிற உண்மையை அக்கா கிட்ட நிரூபிக்கணும்னே புரிய மாட்டேங்குது. அக்கா கிட்ட எல்லா உண்மையும் எப்படியாவது புரிய வைக்கணும்னு நினைச்சா அந்த கார்த்திக் ஏதாவது பிளானை போட்டு தடுத்துறான். எப்படி தான் நம்ம பிளான் எல்லாம் அவனுக்கு தெரியுதுன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சந்திரா மனசுக்குள்ள புலம்பிட்டே இருக்காங்க. சாமுண்டேஸ்வரியும் சரி ஏதாவது யோசிக்காம சாப்பிட்டுட்டு கிளம்ப வழியை பார்ப்போம் அப்படின்னு எரிச்சல நம்ம சந்திரா கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காளியம்மே அந்த கிழவியும் அந்த பேத்திங்களையும் சும்மாவே விடக்கூடாது. அந்த கிழவி என்னை கோவிலில் வச்சு இவ்வளோ அவமானப்படுத்திட்டா, என்னை இந்த மாதிரி யாருமே செய்ததில்லை. அந்த பேத்திங்க வேற என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க, இவங்களையெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அவங்க தீ மிதிக்க போகிறாங்கல்ல, அந்த டைமில் ஏதாவது செய்து அவங்க உயிரோடையே வர முடியாத மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சில ஆட்களையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சிவனாண்டியை என்ன சித்தி என்ன ஐடியா இருக்குது, என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கவும் சரி பொறுத்திருந்து பாருன்னு சொல்லவும் அந்த ஆட்களும் வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட காளியம்மா வந்து நான் சொன்ன மாதிரியே மஞ்சள் தண்ணியில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அந்த ஆட்களும் ஆமாம் அந்த மஞ்சள் தண்ணியில் எல்லாமே கலந்துருக்கு, அவங்க இதை போட்டுட்டு அப்படியே அந்த தீ மிதிக்கிறதுல இறங்குனா எல்லாம் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்தோன்னே சிவன் அண்டைய சித்தி நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் இதில் ஏதாவது ஸ்மெல் வந்துச்சுன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆட்களும் இந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வராது, நாங்கள் ஒரு லிக்யூடை மிக்ஸ் பண்ணி வச்சா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும் சிவனாண்டியும் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த வித்தியாசமே தெரியலைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சிவனாண்டியோட சித்தியும் நான் சும்மா விடுவேனா இவங்களை எல்லாம், எவ்வளோ தைரியமாக அந்த கிழவி கோவிலில் வச்சு எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினா அவளுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்படியே காளியம்லையும் சிவனாண்டிட்ட கரெக்டாக அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றும் போது இந்த குடத்தை வச்சிடுங்க அப்படிங்கிற பிளானையும் கொடுத்து வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம பாட்டியும் அவங்களோட பேத்திங்களுக்கு தீ மிதிக்கிறதுக்காண்டி எல்லா சாரியும் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மஞ்சள் கலர் சாரியை போட்டுட்டு தான் மிதிக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் முத்துவேலும் சிவனாண்டி கிட்ட வந்து இந்த கார்த்தி மட்டும் அந்த இடத்துல இருந்தானா கண்டிப்பாக ஏதாவது பண்ணி அவங்கள காப்பாற்றிடுவான், எங்கேருந்து தான் நம்ம பிளான் எல்லாம் தெரியும்னே புரிய மாட்டேங்கு, இது வரைக்கும் நம்மளோட பிளான் எல்லாமே சொதப்பலாக தான் முடிஞ்சிருக்கு, அந்த கார்த்தி மட்டும் அந்த இடத்துல இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவேலும் மைதிலியை வந்து இந்த மைதிலியை எப்படியாவது கடத்திடணும்னு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. மைதிலி வீட்டில் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் மைதிலியை கடத்திட்டு வராங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜானகியை தடுக்க போகும்போது முத்துவேல் ஜானகி அப்படியே தள்ளி விட்டுறாங்க.
ஜானகிக்கும் என்ன செய்கிறதுன்னு புரியவே மாட்டேங்குது. அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. நமக்கு இங்கே யார் ஹெல்ப் இருக்கா? சரி கார்த்தி மாப்பிள்ளைக்கு கால் பண்ணலான்னு கார்த்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி முத்துவேல் திருப்பியும் வந்து மைதிலியை கடத்தி போயிட்டான் அப்படின்னு சொல்லவும், நம்ம கார்த்தியும் அந்த கோவிலேருந்து சரியத்தை நான் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிடுவேன்னு ஃபாஸ்ட்டாக அவங்கள காப்பாற்றுறதுக்கு போயிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த ஃபேக் கார்த்தியை நம்ம கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாமுண்டேஸ்வரி அத்தையும் உங்கள் சின்னத்தையும் வந்திருந்தாங்க, ஹோட்டலில் என்னை பார்த்துட்டாங்க, நான் என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சிட்டேன், இருந்தாலும் உங்கள் சின்னத்தைக்கு என் மேலே சந்தேகம் வந்துட்டு அதனால் யோசித்து நடந்துக்கன்னு சொல்லி கார்த்திகிட்ட சொல்லி வைக்கிறாங்க. கார்த்தியும் அதை பற்றி யோசிக்கலான்னு நம்ம மைதிலியை காப்பாற்றுறதுக்கே கிளம்பிடுறாங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னா தீ மிதிக்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. ராஜராஜன் பாட்டி எல்லாருமே ரேவதி ரோஹிணி எல்லாருமே நல்லபடியாக தீ மிதிச்சுட்டு அவங்க வேண்டுதலும் பழிக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிகிட்டே இருக்காங்க. நம்ம மயில்வானத்துக்கு மனசே சரியில்லை. அப்படியே ரோஹிணி கிட்ட வந்து, ரோஹிணி கண்டிப்பாட்டு தீ மிதிக்கணுமா, இந்த மாதிரி சமயத்தில் நீ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, நமக்கே 3 வருஷம் கழித்து தான் குழந்தை வந்திருக்கு, இப்போ போய் இந்த மாதிரி பண்ணுறியே அப்படின்னு மயில் வாகனமோ ரோஹிணிகிட்ட கேட்க, ரோஹிணியும் இல்லை எனக்கு இந்த குழந்தையும் நல்லபடியாக பிறக்கும், அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் இந்த குழந்தைய நல்லபடியாக ஏற்றுக்கணும், அதுக்காண்டி தான் வேண்டுதல் பண்ணியிருக்கேன்னு சொல்லவும், ரொம்பவே பிடிவாதமாக இருக்க, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்ட மாதிரியே இல்லை, நல்ல சேஃபாக போயிட்டு வான்னு சொல்லி நம்ம ரோகிணி அனுப்புகிறாங்க. ஆனால் மயில் வாகனத்துக்கோ மனசுக்குள்ளே ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. அந்த காளியம்மை ஏற்கனவே ரொம்பவே கோபத்தில் இருப்பா. அன்னைக்கு வேற கோவிலில் வச்சு பாட்டியும் பேத்திங்களும் சேர்ந்துட்டு அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்னு மயில் வாகனத்துக்கு சந்தேகமாகவே இருந்துகிட்ருக்கு. எதுக்கும் நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாகவே இருக்கணும்னு ஒரு பக்கம் மயில் வாகனமாக யோசிச்சிட்டே இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ரேவதியும் நம்ம கார்த்திகிட்ட 1 மாதம் தான் டைம் கேட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி எப்படியாவது கார்த்தியோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் ரோகிணியும் எப்படியாவது என்னோட குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் அதை ஏற்றுக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டுறாங்க. நம்ம ஸ்ருதியும் அம்மா இந்த எலெக்ஷனில் நல்லபடியாக வின் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காளியம்மைக்கு எப்போ தான் இவங்க மஞ்சள் தண்ணி ஊற்றி அப்படி இறங்குவாங்க, அந்த பேத்திங்களோட நிலைமையை பார்த்து இந்த கிழவியும் கதறியாலும் இதெல்லாம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு மனசில் சிவனாண்டி காளியம்மையெல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் முத்துவேல் கிட்ட, என்னடா நான் எவ்வளோ சொன்னாலும் நீ இந்த மாதிரி திருந்தவே மாட்டியா, அன்னைக்கு தானே எங்ககிட்ட இருந்து ஆடி வாங்கிட்டு போனேன், அப்படி இருந்த பிறவும் திருப்பி இவங்களை கடத்திருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் கிடையாதான்னு சொல்லி முத்துவேலை செம அதிரடியாக அடித்து துவம்சம் பண்ணிட்டு நம்ம கார்த்தி மைதிலியை காப்பாற்றிடுறாங்க. மைதிலியும் நம்ம கார்த்திட்ட வந்து, ரொம்ப நன்றி தம்பி, என்னை இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கும் காளியம்மா அந்த கோவிலில் வச்சு பண்ண திட்டம் எல்லாம் தெரிய வருதுன்னே சொல்லலாம். ஒரு வழியாக மயில் வாகனமும் கார்த்தியை சேர்ந்த மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றிடுவாங்கன்னே சொல்லலாம்.